மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பரப்புரை பயணத்தின் ஒரு பகுதியாக சிதம்பரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். நேரலை காட்சிகள். அது மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி வெற்றியே நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அந்த அளவுக்கு எழுச்சி மிகு மக்கள் வெள்ளம். இதுவே வெற்றிக்கு சாட்சி. ஸ்டாலின் பேசுறாரு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியோட போய் இணைஞ்சிட்டது. பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுகவை விழுங்கிடும். ஆனா உங்களோட நாங்க பலமா தான் இருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட யாரோட வந்திருக்கிறாங்க? திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் இருந்தபோது திரு கருணாநிதி அவர்களும் முரசொலி மாறன் அவர்களும் இந்த படத்துல பாருங்க. இவர்கள் கூட்டணி வச்சா நல்ல கட்சி பிஜேபி கட்சி, நாம கூட்டணி வச்சா மதவாத கட்சி. ஆட்சி அதிகாரம் வேணும்னா யாரு கால் வேணாலும் திமுக விழும். விழும்ல? இதான படம். உங்க அப்பாவும் முரசொலி மாறனும் யாரோட பேசிட்டு இருந்தாங்க? அன்றைய பாரத பிரதமரோட பேசிட்டு இருக்கிறாங்க. கூட்டணி வச்சிருந்தாங்க. மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருந்தது. இதையெல்லாம் மறந்துட்டு பேசாதீங்க ஸ்டாலின் அவர்களே. வரலாறு தெரியாத பேசாத. 2001 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சீங்க. 1999 பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக. 2001 பாரதிய ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி வச்சிருந்தது. நீ பேசுவதற்கு தகுதி இருக்குதா? திமுகவுக்கு தகுதி இருக்குதா? இதுக்கு மேலையும் பேசுனா புரிஞ்சுக்க, சொல்லக்கூடாது. இது இல்லைன்னு தான் அர்த்தம். அதோட இன்னொன்னு சொல்றார், எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கண்டு பயந்துகிட்டு பயம் என்ற சொல்லு அண்ணா திமுகவுக்கு இல்ல. ஒரு தொண்டனை கூட யாராலையும் பயமுறுத்த முடியாது. அண்ணா திமுக தொண்டன் முதல் தலைவர் வரை சொந்த காலிலே நிற்கின்றவர்கள், எதற்கும் அஞ்சாதவர்கள். எவ்வளவு பிரச்சனையை நீங்க சீண்டி பார்த்தீங்க. நாங்க பயப்பட்டோமா? இதே பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து சட்டமன்றத்திலே பேசுகின்ற பொழுது அப்பொழுது திமுக கட்சி சேர்ந்தவர்கள் அவர் மீது புத்தகத்தை எரிந்து விசிறினார்கள். அவருடைய மைக்கை துண்டிச்சாங்க. அப்படி இருக்கும்போது பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சட்டமன்றத்தில் பேசினார். மீண்டும் இதே ராமச்சந்திரன் சட்டமன்றத்தில் நுழைகின்ற பொழுது தமிழ் மக்களுடைய பேராதரவை பெற்று முதலமைச்சராக நுழைவேன் என்று சபதம் போட்டார். அதன்படி மக்களுடைய ஆதரவு பெற்று பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று முதலமைச்சரானார். அதே போல 1989 நானும் சேவல்ல ஜெயிச்ச எம்எல்ஏ இருந்தேன். அப்போ அம்மாவோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அந்த காலகட்டத்தில் அம்மா எழுந்து சட்டமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள், சில சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மாவை கடுமையாக சட்டமன்றத்திலே தாக்கினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க, ஒரு பெண்மணியா இருந்தாங்க. அதையெல்லாம் பாராம சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றக்கூடிய சட்டமன்றத்திலேயே ஒரு எதிர்கட்சி தலைவரை பெண் என்றும் பாராமல் தாக்கிய திமுக கட்சி தான்
இன்றைய தினம் நம்மகிட்ட சவால் விடுது. எங்க அம்மா தாக்கி பார்த்த அம்மாவும் அவர்களும் சபதம் ஏற்றார்கள். மீண்டும் இந்த அவையில் சட்டமன்றத்தில் நுழைகின்ற பொழுது மக்களுடைய பேராதரவை பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நுழைவேன் என்று சபதம் எடுத்தார்கள். மக்களுடைய ஆதரவோடு பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று 1997 ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள். இது சரித்திரம். அம்மாவை கொலை செய்ய முயற்சிக்க எத்தனை முயற்சி. அம்மா பிரச்சாரத்தை முடிச்சுக்கிட்டு கார்ல வந்துட்டு இருக்கும்போது மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் லாரி விட்டு அம்மா கார் மீது மோதினார்கள். அம்மா படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றாங்க. அப்ப சிகிச்சை பெறுவதற்கு கூட அனுமதிக்காம அந்த மருத்துவமனைக்கு எவ்வளவு இடையூறு பண்ணாங்க. அம்மா வெளியூர் போய் சிகிச்சை பெற்றாங்க. அதையெல்லாம் தாங்கிதான் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவராலையும் வீழ்த்த முடியாத இயக்கமாக, வலிமையான இயக்கமாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு பிரச்சனையை நீங்க தூண்டி விட்டீங்க. கட்சியை உடைக்க பார்த்தீங்க, முடக்க பார்த்தீங்க, வழக்குகள் போட்டு பார்த்தீங்க. ஒன்னும் நடக்கல. அண்ணா திமுக என்பது இருவரும் தெய்வங்கள் உருவாக்கிய கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தேதயம் புரட்சி தலைவர் அம்மா, இருவரும் தலைவருடைய அருள் ஆசியோடு எந்த கொம்பனும் அண்ணா திமுக தொட்டு கூட பார்க்க முடியாது. நீ போய் பிஜேபி கண்டு பயப்பட சொல்றீங்க, நீ வேணா பயப்படலாம். ஏன்னா கொள்ளையடிச்சு வச்சு பணத்தை காக்க வேணும்ல. அதுக்கு தானே எப்ப பார்த்தாலும் எம்பியில உங்களுக்கு வலிமை வேணும். கத்திட்டு இருக்கிறீங்க. அண்ணா திமுக அப்படி அல்ல. கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுடைய பிரச்சனையை பேசுவதில் முதல் கட்சி அண்ணா திமுக கட்சி. உங்களை போல ஆட்சியில் இருக்கின்ற போது ஒரு நாடகம், ஆட்சியில் இல்லாத போது ஒரு நாடகம். அப்படி ரெட்டை வேடம் போடுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல. அதோட திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அழைத்து வந்து விழா நடத்தினார். இன்றைக்கு என்னங்கிறாரு? பாரதிய ஜனதா கட்சி தீண்டத்தகாத கட்சிங்கிறார். திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது திரு மோடி அவர்கள் சென்னைக்கு வந்த போது கருப்பு பலூன் விட்டார், கருப்பு கொடி காட்டினார். இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வருகின்ற பொழுது இன்றைக்கு முதலமைச்சர் ஆன பிறகு திரு ஸ்டாலின் வெள்ளை குடை பிடிக்கிறார். வெள்ளை குடை பிடித்த வேந்தர் பட்ட பெயர் கொடுத்துடலாம். ஏன் எங்களை பத்தி பாக்குற பேசுறீங்க? இன்னொருவர் குட்டி தலைவர் வந்திருக்கார். எந்த தலைவர் உங்களுக்கு தெரியுமில்ல? உதயநிதி. அவரு பேசுறார். என்ன எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வீட்டுக்கு கள்ளத்தனமா போறாங்கன்னு. என்ன அவர் பாகிஸ்தான்லயே உள்துறை அமைச்சரா இருக்காரு, இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர். ஐயா, நீ ஒரு ஸ்டேட்ல துணை முதலமைச்சரா இருந்துகிட்டு இந்த குதிக்கிறிய, இந்திய நாட்டையே ஆளக்கூடிய ஆளுமை மிக்க உள்துறை அமைச்சரா இருக்கிறாரு. அவரை பார்ப்பதில் என்ன தவறு? நீங்க பாரதிய கட்சி மதவாத கட்சி, தீண்டத்தகாத கட்சின்னு சொல்லிட்டு பாரத பிரதமரை போய் திரு ஸ்டாலினும் பார்க்கிறாரு. சிதம்பரத்தில் நடைபெற்று வரக்கூடிய பரப்புரை பயணத்தில் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசி வரக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம்.